காலை வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழ் வகுப்பில் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். கதைன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்முடைய கதையில் பொன்வண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கிள் பழுதுபார்க்கக்கூடிய ஒருவர் இருக்கார். அவருடைய ஊர் பார்த்திங்கன்னா பிரியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சார்ந்தவர் தான் அவர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடப்பதாகவும் அந்த கிராம சபை கூட்டத்துக்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் அந்த ஊரில் தண்டோரா போடப்படுது. இதை கேட்ட பொன்வண்ணன் தன்னுடைய கடையை சாத்திட்டு அந்த கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தில் பஞ்சாயத்து அலுவலர், அதாவது தலைவர், முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் உதவி கேட்டாங்களோ, உதவி தொகை கேட்டாங்களோ அதெல்லாம் அரசு நிர்வாகத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயரை வாசிக்கிறார். பொன்வண்ணன் தன்னுடைய பெயர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கிக்கிட்டே இருக்கார். கடைசி வரைக்கும் அவருடைய பெயர் வராதனால தலைவரை போய் அணுகிறாரு. ஐயா, என்னுடைய பெயர் வரவே இல்லையே, நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சென்ற வாரமே நாங்கள் அஞ்சல் மூலமாக யாருக்கெல்லாம் உதவித்தொகை வேணுமோ அதை அனுப்பியிருந்தோமே, நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, எனக்கு படிக்க தெரியாதனால சென்ற வாரம் வந்த கடிதத்தை நாங்கள் படிக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு படிக்க தெரியாது, ஆனால் உங்களுடைய பையனுக்கு படிக்க தெரியும்லன்னு சொல்லி தலைவர் கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நான் பழுது பார்க்கக்கூடிய கடை வைத்திருக்கேன். என்ன பழுது பார்க்கக்கூடிய கடை? மிதிவண்டி பழுது பார்க்கக்கூடிய கடை வைத்திருக்கேன். அங்கே உதவிக்காக என்னுடைய மகனை நான் வைத்துக்கொள்கிறேன். அவனை சரியாக பள்ளிக்கு அனுப்புவதே கிடையாது. இதனாலேயோ என்னன்னு தெரியாது, அவனுடைய படிப்பு ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. அவனுடைய படிப்பு ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு சொல்லி அவனுடைய ஆசிரியர்கள் கூட என்னை அணுகி நாள்தோறும் சரியாக பள்ளிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நான் தான் சரியாக அதை கவனிக்கவே இல்லை. அவனை நான் பள்ளிக்கும் அனுப்பவும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய அறியாமையினால் என்ன ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய உதவித்தொகை கிடைக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வெளி அறிவு என்ன நடக்குது, வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை அறிவியல் மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோ, நாள்தோறும் இருக்கக்கூடிய புதுசான கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு அறிவுங்கிறது, கல்வி அறிவுங்கிறது ரொம்பவே அவசியம். ஆகையினால் உங்களுடைய மகனை நீங்கள் வழிகாட்டுறதுக்கு கண்டிப்பாக பள்ளிக்கூடம் இனியாவது தொடர்ந்து அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பொன்வண்ணன், நான் நிச்சயமாக இப்போ உடனேவே போய் தலைமை ஆசிரியரை சந்தித்து என் மகனை இனி நாள்தோறும் பள்ளிக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறேன், மன்னித்து விடுங்கன்னு சொல்கிறாரு. பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இந்த கதை நல்லா இருக்கு இல்லையா? இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்வோமா? இது பார்த்தீங்கன்னா முதல் வினாவாக இருக்கக்கூடியது துன்பம். இச்சொல்லினுடைய எதிர்ச்சொல் சொல்லியிருக்காங்க. இச்சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னது? ஆப்ஷனை வாசித்து பார்ப்போமா? இன்பம், துயரம், வருத்தம், கவலை. இந்த 3 ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா துயரம்னா வருத்தப்படுறது இல்லையா? வருத்தம், கவலை, இது எல்லாமே துன்பம் சொல்லக்கூடிய விடையை நமக்கு தரக்கூடியது. அப்போ துன்பத்திற்கான எதிர்ச்சொல் என்ன? இதற்கான பொருள் தான் இது. அது எதிர்ச்சொல் இன்பம். சரியாக சொன்னீங்க. அடுத்தது உதவித்தொகை. உதவித்தொகை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கலாம்? இது பார்த்திங்கன்னா இது நடுவில் கேப் இருக்கக்கூடாது. இது பிரிண்டிங் மிஸ்டேக். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இத்து சொல்லக்கூடிய வல்லினமை எழுத்து இருக்குது இல்லையா? அந்த வல்லினமை எழுத்து மறைஞ்சிரும் நம்ம ரெண்டாக பிரிக்கும் பொழுது. உதவி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான விடை. யாருக்கு கூட்டல் எல்லாம், இந்த சொற்களை சேர்த்து எழுதும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? சேர்த்து எழுதும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய சொல்லினுடைய கடைசி எழுத்தை நம்ம ஒத்து பார்க்கணும். கடைசி எழுத்து என்னது? கூ எழுத்து இல்லையா? இந்த கூ எழுத்தை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊன்னு நம்ம பிரிக்கலாம், அப்படி தானே? இந்த ஊ எழுத்தானது மறைஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதும்போது மறைஞ்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய இக்கு எழுத்தும் இங்கே இருக்கக்கூடிய ஏ எழுத்தும் சேருது. இக்கும் ஏவும் சேர்ந்தால் என்ன வரும்? கேன்னு வரும் இல்லையா? அப்போ யாரு ஏ கே இல்லாயம். அப்போ எதுக்கார சரியான விடை? சரியாக சொன்னீங்க. இ ஆப்ஷன் தான் சரியான விடை. யாரு கெல்லாம் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான விடை. யாருக்கு கூட்டல் எல்லாம்
யாருக்கெல்லாம். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவக்கூடியது எது அப்படின்னு சொல்லக்கூடியதான் அடுத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இல்லையா. நான்காவது வினாவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை படித்து பார்ப்போம். எது வாழ்க்கையை முறைப்படுத்தக்கூடியது, நெறிப்படுத்துதல்னா முறைப்படுத்துதல்னு அர்த்தம். எது வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடியது, சிறந்ததாக மாற்றக்கூடியதுன்னா பணமா, பொய் சொல்கிறதா, கல்வியா, தீமையா? எது சொல்லுங்கள் பார்ப்போம். சரியாக சொன்னீங்க, கல்வி தான் இல்லையா. அதாவது படிப்புன்னு சொல்லக்கூடியது தான் நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், முறைப்படுத்தக்கூடியது, அப்படி தானே. அடுத்தது 5வது வினா, தண்டோரா என்பதனுடைய பொருள் தராத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய பொருள் தராத சொல் எது படித்து பார்ப்போமா. முரசு அறிவித்தல்னா என்னது? தண்டோரா போடுறது. தெரிவிக்கிறதுனால மற்றவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது, அதுவும் இதனுடைய பொருள் தான். நமக்கு பொருள் தராத சொல் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது கூறுதல்னால என்னது? சொல்கிறது தான் இல்லையா. சரி, அடுத்தது எழுதுதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எழுதுறதுங்கிறது தான் அதனுடைய மீனிங் பொருள் தராத சொல். அப்போ நம்ம இதுதான் சரியான விடை எழுதுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதுக்கு கீழே வினாக்களுக்கு விடையளிக்க அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக இந்த பயிற்சிகள்லாம் இருக்குது இல்லையா. இந்த அகர முதலியை பார்த்து பொருள் எழுதக்கூடியது நீங்கள் உங்களுடைய புக்கில் பேக் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பாடங்களுக்கான அகர முதலின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னது டிக்ஷனரி தான் இல்லையா. சின்னதாக ஒரு மினி டிக்ஷனரி கொடுத்துருப்பாங்க. அந்த அகராதியை நம்ம பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொருளை எடுத்து எழுதுங்க. இன்றைக்கி நேரடி காணொலி வகுப்பில் வரும்பொழுதே இந்த மீதம் இருக்கக்கூடிய பயிற்சிகள், உங்களுடைய கிளாஸ் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் நேரடி காணொலி வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.